புறம்பான மனுஷன் என்றால் இன்னைக்கு தோற்றத்தை அழிய வச்சுட்டாங்க. வறுக்கணும், பிரதிஷ்டை பண்ணணும், அதை விடணும், இதை விடணும், அப்படி அலங்கரிக்கக்கூடாது. இப்படி சரீரத்துக்கு அடுத்த காரியத்தில் பிசாசு பெரிய கூட்டத்தை கொண்டு வந்து விட்டான். இல்லை, ஆவி சொல்லுங்க, ஆவி சொல்லுங்க, உள்ளான மனுஷன். ஆவியும் உள்ளான மனுஷனு தாங்க எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க, சுகமாக இருப்பாங்க, பயப்பட மாட்டாங்க. அவங்க விசுவாசத்தில் பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். பவுல் சொன்னா தீங்கு நாள், தீங்கு நாட்கள் அல்ல, தீங்கு நாட்கள் என்று சொல்லவில்லை, தீங்கு நாள். அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கே வீக்காக இருக்கிறீங்க, எங்கே உங்களை அப்படி தட்டலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஓகே, ஆனால் நீங்கள் தீங்கு நாளில் அவனை எதிர்த்து நிற்கத்தக்கதாக சகலவற்றை செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாய் நிற்கும்படிக்கு. ரெண்டு நிற்கிறது வருது. ஒன்று அவனை எதிர்த்து நிற்கணும், ரெண்டாவற்றையும் சகலவற்றை செய்து முடிக்க திராணியுள்ளவர்களாய் நிற்க வேண்டும். அதைத்தான் சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லுகிறார். சத்தியம் என்ற கச்சையை கட்டி கொண்டவர்களாய், இரட்சண்யம் என்னும் கேடாவை, கேடகத்தை தலையிலே போட்டவர்களாய், நீதி என்னும் மார்க்கவசத்தை உடையவர்களாய், விசுவாசம் என்ற கேடகத்தை உடையவர்களாய், ஆயத்தம் என்னும் பாதரட்சையை உடையவர்களாய், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவியிலே ஜெபிக்கிறவர்களாய். நல்ல கவனிங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக pray in spirit. அவங்க தான் நிற்க முடியும். இல்லாட்டி ரொம்ப ஈஸியாக தட்டிடுவான். கிருபங்க, இன்னும் சொல்கிறேன், கிருபையை புரிஞ்சுக்கிட்டா குற்ற மனசாட்சி இல்லாமல், ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்ற அந்த வெளிச்சம் இல்லாவிட்டால், ஏற்கனவே உங்களை தட்டிட்டான். நம்மளை தட்டலை, ஏற்கனவே எல்லாம் குப்புற அடிச்சு தான் கிடக்கிறாங்க. நம்மளே இல்லை, வெளியே இருக்கிறவங்கள எல்லாம் குப்புற அடிச்சு எப்படியே போகிறாங்க. நம்ம உங்களை நிமிர்ந்தில் உட்காந்துக்கிறீங்க, உங்களை பார்க்குறப்ப என்ன சூப்பராக உட்காந்துக்கிறீங்க. ஹலோ, அட்டென்ஷன். ஐயா, நீங்கள்லாம் ஆசரிப்பு கூடாரத்து நிமிர்ந்து நிற்கும் பலகையா. நான் உங்களை கூணியாக்கலை. 18 வருஷம் கூணியா, 18 வருஷம் சர்ச்சுக்கு வர்றா, வீட்டுக்கு போகிறா, சர்ச்சுக்கு வர்றா, வீட்டுக்கு போகிறா. 18 வருஷம் கூணியாக இருந்ததை குறித்த அந்த பாரமோ வெளிச்சமோ அங்கே இருக்கிற ரிலிஜியஸ் லீடருக்கு இல்லை. அந்த பார்வையே அவங்களுக்கு இல்லை. இயேசு உள்ளே வந்தோட பார்வையை அங்கே தான். ஐயா, என்ன பார்வை தெரியுமா? இவன் ஆபிரகாமின் குமாரன். யா, ஹலோ, இவங்களுக்கு ஆபிரகாம் தகப்பன் என்று சொல்லதா தெரிஞ்சதை தவிர, ஆபிரகாம் குமாரத்தி 18 வருஷமா இப்படி குனியா வந்துட்டு போறாளேன்ற ஒரு மனதுருக்கம் இருந்துச்சா? அவளுக்கு விடுதலை கொடுக்கணும், ஹீலிங் கொடுக்கணுன்ற எண்ணம் இருந்துச்சா? ஏன்னா லால் அது இல்லை, அது பழைய துருத்தி. ஆமென், ஹல்லேலூயா. அது பழைய துருத்திங்க.